தீபிகா, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள உச்சகட்ட மோதலால் ஒருபுறம் சோழிங்கநல்லூரில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம், மறுபுறம் தைலாபுரத்தில் ஆலோசனை. தைலாபுரம் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ தந்தையும் மகனும் இணையாவிட்டால் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இந்த பிரச்சனையில் சமரசம் ஏற்படாவிட்டால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்ய இருப்பதாகவும், இதை டாக்டர் ராமதாசிடம் தைலாபுரம் தோட்டத்தில் சென்று நேரிலேயே வழங்க இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஒருபுறம். மறுபுறம் சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அது சென்னை வடக்கு மாவட்ட செயலாளரை தவிர 22 மாவட்ட செயலாளர்கள் அங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். 12 மணிக்கு கூட்டம் தொடங்கும் என இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் கூட்டியுள்ள அந்த கூட்டத்தில் முழுமையாக அவர் அழைப்பு கொடுத்திருந்த அத்தனை மாவட்ட செயலாளர்களும் கலந்திருக்கிறார்கள். இரண்டால் இதற்கு முன்னதாக தைலாபுரத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு டாக்டர் ராமதாஸ் அழைப்பு கொடுத்திருந்த சூழ்நிலையில் அங்கு ஒரு 15 பேர் மட்டுமே கலந்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இப்போது அன்புமணி ராமதாஸின் ஆலோசனை கூட்டத்திற்கு அனைவரும் பங்கேற்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக அன்புமணியின் கட்டுப்பாட்டில் இருப்பது இந்த முதல் நாள் கூட்டத்திலேயே தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சமரசத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஜி.கே. மணி தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். இன்று அவர் தைலாபுரத்திற்கு வருகை தரும்போது இருவருக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை, கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பம் ஆகியவற்றால் என்ன செய்வது, என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் விரக்தியோடு கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஜி.கே. மணி. அவர் அளித்த பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். கேள்வி கேட்குறீங்க, என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப மன உளைச்சல்லையும் ஒரு நெருக்கடியான கட்சி, ஒரு பலமான கட்சி, தனித்தன்மையோடு இருக்கிற கட்சி, கொள்கையோடையும் லட்சியத்தோடையும் இருக்கிற கட்சி, ரொம்ப வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம். திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறான், நீ சொல்லி ஆகணுங்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் பாட்டு ஓடி இருப்பேன். ஓடினாலும் சொல்லாத ஓடுறானே, அது ஒரு பெரிய செய்தியாக வேற மாதிரி நெருக்கடியான சூழல் நெருக்கடி பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகும், மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இது மறுபடியும் சீராகணுங்கிறத என்ன வலிமையான கட்சியா, பலமான கட்சியா நீண்ட வரணும். ஒரு பெரிய மாநாட்டை சந்திச்ச கட்சி தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு வலிமையாக இருக்கணும். நாங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். ஐயாவும் பார்த்து பேசுறது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமாக கேள்வி கேட்டு பதில் சொல்கிற நிலையில நம்ம இல்லை. பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து ஐயா சின்ன ஐயா பக்கம் போயிருக்காங்க. கேள்விகளுக்கு நிறைய நீங்கள் கேள்வி கேட்குறோம், எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. சரி, இப்ப முன்னாள் மாவட்ட செயலர்கள், முன்னாள் மாவட்ட செயலர்கள் அன்புமணி நெருக்கடி எந்த கேள்வி, நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். அவ்வளோ கேள்வி கேட்பீங்க உங்ககிட்ட இருக்குது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில எதுவும் சொல்லவும் கூடாது. ஏன்னா என் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல், இதை வெளியில அப்படி இப்படி சொல்றது, எந்த கேள்வி கேட்டாலும் சரி சரியா இருக்காது. மாவட்ட நிர்வாகிகள் ஐயா சார்பில் எந்த கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்றதுங்கிறது சரியா இருக்காது, சொல்லவும் கூடாது. அது நல்லதில்லை. கட்சிக்குள்ள இருக்கிறத எங்க வாயால சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, அது நல்லதா இல்லை. நேற்று ஐயா வந்து மன உருகி நிறைய குற்றச்சாட்டுலாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் புரியுது. நிறைய கேள்வி இல்லை, எந்த கேள்விக்கும் பதில் சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது. எதுவும் சொல்றதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது. நல்லதான் பாருங்க பேசுவோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இன்று தைலாபுரத்தில் அளித்த அந்த பேட்டியை பார்த்தோம். இரு தரப்பிலும் ஏற்பட்டுள்ள அந்த பிரச்சனையில் சமரச முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் என்றும், கட்சி ஒற்றுமையாக இருந்தால்தான் தொண்டர்களுக்கும் மற்றும் கட்சிக்கும் பலம் என்பதை இரு தரப்பினரிடம் வலியுறுத்தி வருகிறோம் என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். இந்த பேட்டியை கூட கொடுக்காமல் சென்றால் அது வேறு விதமாக செய்தி பரவிவிடும் என்பதால் தான் உங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இந்த பேட்டியை அளித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் அவர் விரக்தியோடு பேசினார். மற்றொரு செய்தியாக அங்கு தைலாபுரத்து தோட்டத்தை நோக்கி அங்க சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் தந்தையும் மகனும், அதாவது டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சமரசமாக போகவில்லை என்றால் தான் பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று அவர் இன்று ராஜினாமா கடிதத்தை கொடுக்க உள்ளதாகவும் தொலைபேசியில் தகவல் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் நேற்று அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவராக ராமதாசால் நியமிக்கப்பட்ட முகுந்தன் அன்புமணி ராமதாசுக்கு எழுதிய கடிதத்தில் நாம் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறிவிட்டார்.
இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்தது முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழ்குமரன், இரண்டாவதாக அங்கு டாக்டர் ராமதாஸின் மகளொலி பேரனான முகுந்தன். இந்த இருவருமே இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் கூறுவதை தாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் கடிதம் மூலமாக அளித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சோழிங்கநல்லூரில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தின் மூலமாக அன்புமணியின் கட்டுப்பாட்டில் தான் கட்சி முழுமையாக இருக்கிறது என்பது அந்த நிர்வாகிகளில் மாவட்ட செயலாளர்கள் அழைப்பு விடுத்த 23 பேரில் 22 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று டாக்டர் ராமதாஸ் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு இன்று அன்புமணி ராமதாஸ் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சோழிங்கநல்லூரில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பதில் அளிப்பாரா அல்லது நிர்வாகிகளுக்கு அந்த விளக்கம் அளிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அல்லது தந்தையின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் அவர் கூறியபடியே செயல் தலைவராக தான் செயலாற்றுவேன் என்று அறிவித்துவிட்டு சமரச முயற்சியில் செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பிற்பகலுக்குள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே சமரசம் ஏற்படுமா அல்லது பிரிவு மேலும் வலுப்பெறுமா என்பது குறித்து தெரிய வரும். தீபிகா.